கூகுள் கடந்த வருடம் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸான கூகுள் பிக்சல் 3 அண்ட் பிக்சல் 3 XL லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் நல்ல கேமராஸ்லாம் இருந்தாலும் அது அவங்க நினச்ச அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட பட்ஜெட் ஃபோன்னு சொல்லிக்கிட்டு கூகுள் பிக்சல் 3a அண்ட் பிக்சல் 3a XL லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பட்ஜெட்டை 57,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய்க்கு குறைக்கிறப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். Back from the dead. ஃபஸ்ட்டு ஃபோனோட ஹார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ராசஸர். இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 670 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது எங்கள் பிக்சல் 3ல யூஸ் பண்ணியிருந்த ஸ்னாப்ட்ராகன் 845 பக்கத்தில் கூட வராது. இதனால் ஆப் ஓப்பனிங் ஸ்பீட், ப்ராசஸரை யூஸ் பண்ணுற டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ப்ராசஸரே இப்படி இருக்கிறப்போ கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங்கெல்லாம் சொல்லவா வேணும். ஹெவி கேம்ஸ் மாதிரியான கிராஃபிக்ஸ் இன்டென்ஸ் டாஸ்க்கெல்லாம் பிக்சல் 3ல ஓடுற அளவுக்கு பிக்சல் 3aல பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் நீங்கள் PUBG லவராக இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா PUBG ஹை செட்டிங்ஸ்லேயே இதில் ஓடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூகுள் பிக்சல் 3ல டியூவல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து அல்ட்ரா வைட் கேமரா சென்சாரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சிங்கிள் கேமரா தான் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவாக இருக்க போகுது. இது நிறைய செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். கூகுள் பிக்சல் 3ல பில்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸால் தான் பண்ணியிருந்தாங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பிக்சல் 3aல பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்கால் தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு கூட இவங்க கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக டிராகன் ட்ரெயில் கிளாஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது கொரில்லா கிளாஸ் அளவுக்கு தாக்கு பிடிக்காது, ஈஸியாக உடையக்கூடிய ஒரு கிளாஸ். இவங்க இதில் கிளாஸ் பில்ட் கொடுக்காதனாலே இன்னும் 2 ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 3ல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்காக கூகுள் கொடுத்த ஒயர்லெஸ் சார்ஜரும் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கிறது கிளாஸ் பேக் இருக்கிற ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த பிக்சல் 3aல ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லாதது மட்டும் இல்லாமல் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேஷனும் இல்லை. இந்த கூகுள் பிக்சல் 3aல ஒரிஜினல் ஃப்ளாக்ஷிப் பிக்சல் 3 மாதிரியே சூப்பரான கேமராஸ் எல்லாம் கொடுத்துருந்தாலும் நல்ல ப்ராசஸர் இல்லாதனால இமேஜ் ப்ராசஸிங் ஸ்லோவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இமேஜ் குவாலிட்டியிலும் ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் 3ல ஒரு போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறீங்கன்னா அது உடனே ப்ராசஸ் ஆகி வந்துடும். ஆனால் இந்த பிக்சல் 3aல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் நான் இமேஜ் ப்ராசஸிங் ஸ்பீடுன்னு சொல்கிறேன். இவங்க இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாலும் இதை ஒரு குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் கிரேட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூகுளோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் இது கேமரா லவர்ஸுக்கு இன்னும் ஒரு ஒர்த்தான மொபைலாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.